அவங்க பின்னாடி அந்த அம்மா ஒரு குழந்தைய கூட்டு நடந்து வராங்க. கேமரா அப்படியே தான் இருக்கு, சின்னதாக அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்படி நடந்து இங்கே வர வரைக்கும் ஒரே ஷாட் தான், சிங்கிள் ஷாட் தான். நான் பார்த்துட்டு என்ன ஒரே சிங்கிள் ஷாட்டாக ஓ தேனி ஈஸ்வர் சார் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ஒரு சிக்னேச்சர் ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃப்ரேம்ல பார்க்கும்போது எனக்கு காளியா மட்டும்தான் தெரிஞ்சார். விக்ரம் சார் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னோ இல்லை எஸ்ஜே சூர்யா சார் நடிச்சிட்டு இருக்காரோ எந்த இடத்துலையும் எனக்கு தோணலை. அந்த வீட்டுடைய ஓட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் மேலே. அங்கேருந்து ஒரு ஷேடோ, அது அந்த ஓடுல கூட அங்கே இல்லை, அதை கூட அவங்களால ஃபில்லப் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னு அந்த ஷேடோ வந்து அதை எலிவேட் பண்ணுது. இது எல்லாமே ஹிடன் லேயர்ஸு, இது கூட கனெக்ட் ஆவாங்கன்னு நம்புறேன் நான். ஃபர்ஸ்ட் டேக் அப்படி ஆனதுனால செகண்ட் டேக்கில் நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே போயிட்டேன். நான் எல்லா ஃப்ரேம்லையும் நான் இருக்கேன், ஆனால் ஹைடாக இருக்கேன். ஷூட் பண்ணிட்டு பேக் டோர் வழியாக நான் வெளில போயிட்டு கேமரா மேலே பேன் பண்ணால் ஆள் வரணும். சார் வந்து இங்கே போட்டுட்டு திரும்ப வரும்போது பார்த்துட்டு ஈஸ்வர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விக்ரம் சார் உள்ள வந்தார். ஹோல் டே இருந்தார். வேற ஒரு ஷாட் எடுக்கும்போதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். லைட் வைக்கிறீங்களா இல்லையா சொல்லிட்டு அவர் சொன்னார் லைட் வைக்கல, ஒத்துக்கிறேன். அப்புறம் மற்றவங்களாம் என் லைட்டு போட்டு எடுக்கிறாங்க. அந்த கேரக்டர் வந்து வெளில தான் அப்படி எல்லாமே பாலிஷ்டாக இருக்கும். அவருக்குள்ள இன்னொரு சைடு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு சைடு விஷயங்கள் அவர் பேசும்போதெல்லாம் ஒரு ஷேடோக்குள்ளே இருப்பார். இந்த யூனிவர்ஸுக்குள்ள நான் ஒவ்வொரு பிளானட்டாக போயிட்டு வர மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. நான் இப்போ வந்து இந்த படம் ஒர்க் பண்ணேன்னா இதில் ஃபுல்லாக மார்ஸ்ல இருக்கேன். அடுத்து வந்து மூணுக்கு போகிறேன். ஹீரோ ஒரு ரொமான்ஸ் இருக்குது, அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா நம்மளும் அதை ஃபீல் பண்ணி நம்மளும் அந்த ரொமான்ஸ் ஃபீல் பண்ணணும். லைட்டிங் பேட்டர்னை வேறு வேறு விதங்களில் கொண்டு வந்து அதை கேமரா வழியாக எடுத்து வர்றது தான் இல்லாத ஒரு ஆசையாகவும். வீலுக்கும் அவர் கைக்கு இவ்வளோ தான் கேப் இருக்குது. அவை பதட்டமாக போய் சார் வீல் ரொம்ப இதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்து விடுங்க அப்படின்ட்டு நமக்கு அப்படியே கூசுது. அவர் கேட்குறதே நமக்கு கேட்டுட்டு இருக்காரான்னு இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து நின்று பண்ணாங்கன்னா அப்படியே நமக்கு வந்து அந்த கேரக்டருடைய ஜூஸ் அவங்க இறங்கிடும். அவ்வளோ ஒரு பெயின் இருந்துச்சு எனக்கு அந்த சீனில் அவர் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ். அது முடிஞ்சவே சாதாரணமாக இருக்குது, அடிங்கம்மா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு அந்த கேரக்டருக்கு போகிறாரு. உண்மையாக மெகா ஸ்டார்ன்றது வந்து உண்மையான மெகா ஸ்டார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேனி ஈஸ்வர் அப்படிங்கிற பேர் வந்து எப்படி எங்களுக்கு பதிவாக இருக்குதுன்னா, ஓகே மேபி உங்கள் பேருக்கு முன்னாடி தேனிங்கிற ஊர் வந்ததுனால என்னவோ தெரில, ஒரு வாழ்வியல், ஒரு அழகியல், நீங்கள் பண்ண படங்கள் அப்படி ஒரு இமேஜை எங்களுக்கு எப்போவுமே கொடுக்கும். ஒரு கேமராமேன் நம்ம ஊரில் டெக்னீஷியன்ஸ் சொன்னால் எந்த படம் பண்ணியிருக்காங்கிற மாதிரிலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேனி ஈஸ்வருங்கிற பேருக்கு எங்களுக்கு எல்லா படமும் ஞாபகம் வந்துடும். அவ்வளோ அற்புதமான படங்கள் பண்ணியிருக்காங்க. சமீபத்திய ரிலீஸ் வீரதீர சூரன், பெரிய ஒர்க் நடந்திருக்கு அந்த படத்தில். எஸ்பெஷலி அந்த சிங்கிள் டேக் ஷாட் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அதுக்கான டாக்குமெண்ட்ரி கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதை பற்றிலாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்ன தோணுன்னா உங்களோட படங்கள் பார்க்கும்பொழுது மினிமலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, வேர்ல்ட் வைட், ரொம்ப கம்மியான விஷயங்களை வச்சுட்டு அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அழகாக காமிக்கிறது. ஒரு ஒரு அவுட்டை கொண்டு வர்றதுக்கு பெரிய ஆடம்பரங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்டை கொண்டு வர்றது ஒரு பக்கம், ரொம்ப சிம்பிளாக சின்னதாக சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக சில விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, இது எல்லா ஏரியாவிலையும் இருக்குது. கேமராங்கிறதா நான் எப்படி சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு மினிமலிசம்ங்கிற ஒரு ஏரியா இருக்கிறதுனால எனக்கு பர்சனலாகவே உங்களை வந்து நீங்கள் ஒரு மினிமலிஸ்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, அது கதை தான் அதை தீர்மானிக்கிறதா பார்க்குறேன் நான். ஓகே, ஸ்கிரிப்டை பொறுத்து தான் அது டிசைட் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அந்த ஒரு கையில் நிலம் வாங்கிட முடியாதான்ற ஒருத்தனுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படிங்கும்போது அதில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண முடியும். அதில் வந்து நீங்கள் சொன்ன மினிமலிஸ்ட் வரும். இப்போது நான் வந்து அச்சம் என்பது மடைமேடாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாமன்னன் மாதிரியான பெரிய படங்கள், அதெல்லாம் வந்து அதோட இது ஸ்கேலிங் வேறையாக மாறி இருக்கும். அது ஸ்கிரிப்டு தான், கண்டென்ட்டு ஸ்கிரிப்டோட வேல்யூஸை பொறுத்து அது. உங்களுக்கு பர்சனலாகவே இப்போ இந்த வீரதீர சூரன் பெரிய படம் ஓகேவா, ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு கேமரா தான் 50 mm லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் பேசுகிறத பார்க்கும்போது டைரக்டரோட கான்ட்ரிபியூஷனோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு பர்சனலாக இந்த மினிமமாக ஒன்றை வச்சுட்டு ரொம்ப அவுட்புட் ரொம்ப அழகாக காட்டுற விஷயம் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வீரதீர சூரன் வரைக்கும் நிறைய இந்த மாதிரியான நம்ம கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸு, நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ டேரக்டரோட பேசும்போது அன்கன்வென்ஷனலாக இதை பிளான் பண்ணலாம், ஆனால் சேம் டைம் வந்து நம்ம அதை எவ்வளோ தூரம் என்கேஜிங்காக பண்ணுறோம் இருக்கணும் அப்படின்ற விஷயமும் அதுக்குள்ளே பிளான் பண்ணி தான் பண்ணோம்.
இந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச்சே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றனால அதை அக்செப்ட் பண்ணி தான் போனேன். ஏன்னா சினிமாட்டோகிராஃபராக நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் அட் த சேம் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டான எலமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓகே ஓகே. ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய கேமரா, நிறைய லைட்ஸு, லென்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கேமரா, ஒரு லென்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரம் நடந்துருமா, இல்லை ஒர்க்கும் சீக்கிரம் நடந்துரும், அட் த சேம் டைம் அவுட்புட்டும் ரொம்ப நல்லா வந்துருமா, புதுசாக வந்துருமா, அப்படி இருக்குதா? ஒர்க் வந்து சீக்கிரம் நடக்கிறதுக்கும் அதுக்கும் தாண்டி டைரக்டருடைய விஷனாக வந்து ஒரு கேமராவில் போகும்போது அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கும். ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஸ்க்ரீனில் நம்ம என்ன சொல்ல வர்றோம், அதில் என்ன மாதிரி நம்ம ஃபைனல் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஓகே. அப்புறம் நைட்டில் வேலை நடக்குது. இப்போ நீங்கள் டேலனா கூட 2 கேமரா 3 கேமரா போட்டு யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் மட்டும் இந்த கதை நடக்கிறப்போ ஒவ்வொரு செகண்டையும் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கும்போது அப்போ இன்னொரு கேமராவில் நீங்கள் ஃபோக்கஸ் போனீங்கன்னா டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே கரெக்ட். அப்புறம் ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் எல்லாமே அன்கன்வென்ஷனலாக தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் அப்படி பிளான் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணோம். இந்த மெத்தட் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் இரவு நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. படம் ஆரம்பிக்கும் பொழுது பாலாஜி கேரக்டர் அந்த சிக்கன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பின்னாடி அந்த அம்மா ஒரு குழந்தைய கூப்பிட்டு நடந்து வராங்க. கேமரா அப்படியே தான் இருக்குது, சின்னதாக அப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படி நடந்து இங்கே வர்ற வரைக்கும் ஒரே ஷாட் தான், சிங்கிள் ஷாட் தான். நான் பார்த்துட்டு என்ன ஒரே சிங்கிள் ஷாட்டாக போச்சு, ஓ தேனீஸ்வர் சாரோ அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ஒரு சிக்னேச்சர் ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். இதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தால் கூட ஒரு டைரக்டராக வந்து ஒரு கதையை சொல்லி, நீங்கள் சொன்ன மாதிரி கதையை சொல்லி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஸ்டோரி போர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இதுக்கான மூட் என்னன்னு ஒன்று இருக்குது, இல்லை ஷார்ட்ஸ் டிவிஷன் இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணி வர்ற ஒரு ஸ்டைல் இருக்குது, இல்லை ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பார்க்குற விஷயங்களை வச்சுட்டு அதை ரொம்ப அழகாக எடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி போர்ட் டிஸ்கஷனோ இல்லை இந்த ஷார்ட் டிவிஷன்லாம் முன்னாடி நடந்துட்டு போனதா எப்படி? கதை சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் லொக்கேஷன்ஸ் தான். ஸ்டோரி போர்டெல்லாம் பண்ணல. ஸ்டோரி போர்டு பண்ணல, ஷார்ட் டிவிஷன் ஸ்பேஸில். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் பிளான் பண்ணுவோம்ல, லொக்கேஷன் பார்க்கும்போது இங்கே என்னென்ன மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ரேண்டமாக பேசுவோம். ஓகே ஓகே ஓகே. எவ்ரி லொக்கேஷன்ஸு போயிட்டு கேரக்டருடைய மூமெண்ட் என்ன மாதிரி இருக்க போகுது, நம்ம கேமராவை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே பேசணும். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்ரி டே வந்து ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணோம். அது வெரி ப்ரீவியஸாக அதை வந்து பண்ணல, ப்ரீவியஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே. உங்களோட யூஸ்வலாக உங்கள் ஸ்டைல் எப்படி இருக்கு? இந்த படம் இல்லை, ஜென்ரலாகவே எந்த படமாக இருந்தாலும் இப்படி ஸ்பாட்டில் போய் பண்ணுறது அவங்களோட ஸ்டைலா, இல்லை முன்னாடியே ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் பண்ணுவீங்களா? இல்லை, சில படங்களில் அப்படி இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணல. ஷார்ட் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் சீன்ஸை பேசிடுவோம், டீட்டெயில் பேசிடுவோம். சீன் டீட்டெயில் பேசிட்டு அதை வந்து லீனியரில் பண்ணுறோமா நான் லீனியரில் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அது பிளான் ஆகும். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில் மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ரீ விஸ்வல் பண்ணல. ஓகே. ஆனால் ஷார்ட் டிவிஷன்ஸ் பேசுவோம். ஓகே. அப்படி தான் போயிருக்கு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ளே வரும்போது கேமராமேன்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபர் பயங்கரமாக எந்து ஆகிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை ஒரு சீன் தான், நல்ல சீன்ஸ் எல்லாருமே கிரியேட் பண்ண முடியும். பட் அந்த சீனில் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வந்து நின்றுட்டார்னா உங்களுக்குள்ள ஒன்று நடக்குமா? இது ஏன்னா அவங்களோட சின்ன சின்ன நுவான்சஸ்ன்னு சொல்லக்கூடியதோ அந்த எசன்ஸோ சின்ன நுணுக்கமான ரியாக்ஷன்ஸோ மிஸ் ஆகிடவும் கூடாது. அந்த ஏரியாவில் போயிட்டு நம்மளோட கேமரா ஒர்க்கை காமிக்கிறத விட அவங்க பெர்ஃபார்மன்ஸ் முக்கியங்கிற ஒரு ஃபீலும் வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. எஸ் ஏ சூர்யா சார், விக்ரம் சார், சுராஜ் சார், துஷாரா, நாங்கள் எல்லாம் கடைசி ஆடியன்ஸ், வெரி ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நீங்க தான். ஆமா, கரெக்ட். டைரக்டர் கூட இல்ல சொல்ல போனா, வெரி ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நீங்க. அந்த விஷுவலா ஏன்னா அதுதான் வரப்போகுது ஸ்கிரீன்ல. எப்படி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் நல்ல பெர்ஃபார்மர் உள்ள வரும்போது எப்படி என்ன தோணும் உங்களுக்கு? ஆக்சுவலி இல்லை, எனக்கு விக்ரம் சாரோட ஒர்க் பண்ணது, எஸ்ஜே சாரோட ஒர்க் பண்ணது, சுராஜ், இந்த டீமில் இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணதே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் சார் வந்து பல விதமான விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் நான் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஒவ்வொன்றையும் நான் வந்து பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு காலியாக மட்டும்தான் தெரிஞ்சார். ஓகே. நான் ஃப்ரேம் விக்ரம் சார் நடிச்சிட்ருக்காரு
அப்படின்னோ இல்லை எஸ்ஜே சூர்யா சார் நடிச்சிட்டு இருக்காரோ எந்த இதுலையும் எனக்கு தோணலை. ம். அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவங்க நடிக்கும்போது அவங்களுக்கு லைட் பண்ணுறோன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்லாம் லைட் பண்ணேன். ஓகே ஓகே. ஓவரால் லைட் செட்டப் இருக்கும். ம். என்ன பிளானு எந்த லொக்கேஷனு ஃபிக்ஸ் ஆகிட்டா அதில் வந்து கம்ப்ளீட் லைட் செட்டப் பண்ணிடுவோம். ம் ம். லைட் செட்டப் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தால் டேக் தான். ஓகே. அவங்க ரிகர்ஸு டயலாக் ரிகர்ஸ் பார்ப்பாங்க. கேமரா பொசிஷன் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே டேக் போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இங்கே இந்த லைட் இங்கே வருது, அந்த லைட் இங்கே இருக்கணும், அந்த ஒரு அந்த டிஸ்டர்ப் அந்த ஏரியாக்குள்ளே எந்த இதுவும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நைட்டில் நடந்துகிட்டே இருக்கிறதுனால டயர்டாயிடுவாங்க. ம் ம் ம். அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்த்து ரசிக்கிறது எல்லாமே 2 மணி 3 மணிக்கு எடுத்த காட்சிகள் ஆமாம் அவ்வளோ ஆமாம். நடுஇரவில் எடுத்தது. அப்போ அந்த பக்கம் எந்த இதுவும் வந்துடக்கூடாதுன்றதையும் கவனத்தில் எடுத்து நான் பண்ணும்போது அந்த ஒர்க்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கு கூட நம்ம அந்த கேரக்டரை தான் உணர முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. நம்ம ஃபில்மாக பார்க்கும்போது ஃபுல் ஃபில்மாக பார்ப்போம், நைட் ஷோ பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஷார்ட்டுக்குள்ளேயே நம்ம பார்க்குறது இருக்குல்ல, ஓகே. அது எனக்கு அப்படி பிலீவ் வச்சு எல்லா கேரக்டருக்கும். ஓகே. எஸ்பி கேரக்டர் வந்து எஸ்ஜே சூர்யா சார் வந்து எஸ்பியாக தான் எனக்கு தெரியாது. ஓகே. சுராஜும் அதே மாதிரி தான். அந்த வீடும் அப்படி தான் இருக்கும், எஸ்பி ஆஃபீஸும் அந்த ஒரு மூடில் தான் இருக்கும். அது எல்லாமே எனக்கு படம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும்ல இது இப்படி வரும் அப்படின்னு. அதனால் உணர முடிச்சது. ஓகே ஓகே. ஒரு இந்த படத்தை பற்றி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசும்பொழுது எஸ்ஏ சூர்யா அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது, இவங்களை போடணும் அவ்வளோதான். ஸோ இப்போ அவரோட ஃப்ரேமை நாங்கள் ஃபுல்லாகவே க்ளீனாக வச்சுருந்தோம், ப்ளைனாக. விக்ரம் சாருக்கு வந்து ஒரு ஆஃப் மைண்டில் இருப்பார், அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஷேட் வர்ற மாதிரி வச்சுருந்தோம்னு சொன்னீங்க. அப்புறம் நம்ம சுராஜோட அப்பா கேரக்டர் வந்து விக்ரம் சார் கிட்ட பேசும்பொழுது அந்த ஷேடோ இவர் மேலே விழுற மாதிரிலாம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஒரு ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கு அப்புறம் டைரக்டர் சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே தாண்டி நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபரா இது எல்லாத்தையுமே டைரக்டர் ஃபீல் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. சில டைரக்டர்ஸ் ஃபீல் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே சொல்லவும் முடியாது. நீங்க ஒன்று ஃபீல் பண்றீங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கதை நான் கேட்கும்போது எனக்கு விஷுவல் தான் ஓப்பன் ஆகும் மைண்டில். ஜென்ரலாகவே ஒரு விஷுவல் எனக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அந்த விஷுவல் டைரக்டர் கூட கனெக்ட் ஆகுதான்னு அப்பப்போ நான் செக் பண்ணிப்பேன். அப்படி ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து கிட்டத்தட்ட அவங்க விஷுவலை கொண்டு வந்துட முடியும்னு அந்த கான்ஃபிடென்ட் வந்து. ஓகே. அப்புறம் சினிமாட்டோகிராஃபராக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கிறேன் நான்னா, கிடைக்கிற நம்ம ஃப்ரேம் எங்கெல்லாம் நமக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியுமோ அது இந்த லென்ஸில் தான் நம்ம பண்ண முடியும். காம்போசிஷன் லைட்டிங்கில் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அது டைரக்டருக்கும் கன்வின்சிங்காக இருக்கும், இருக்கிற மாதிரி தான் பண்ணி எல்லா படத்துலையுமே அப்படி தான். ஓகே. அதில் இதில் வந்து இன்னும் நெருக்கமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து ப்ரொமோ ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷாட்டு அந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிளகா இதுக்குள்ள வந்து சார் ஒரு கன் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அதான் ஃபஸ்ட்டு ஷாட்டு ப்ரொமோவில். நானும் அருணும் ஒர்க் பண்ணும்போது அந்த ஷாட் வைக்கும்போது நானும் அருணும் இதுக்கு மேலே 10 படம் பண்ண ஃபீல்டில் தான் அந்த ஷாட்டே வைக்கிறோம். அவர் அருண் வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு ஷாட் சார் அவர் 2 வருஷம் சேர்த்து ஒரு 10 படம் பண்ண மாதிரி இருக்குது சார் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஷாட் இருக்கும்போது அப்படின்னு. அது பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். கேமரா மூலமா இப்போ ஸ்கிரிப்ட் ஒரு கதை சொல்லும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கதையை கொண்டு போய் சேர்க்கும் சார். இப்போ நீங்க சொல்ற விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டான். கண்டிப்பாக தெரியாது. நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அப்பா கேரக்டர் விக்ரம நம்பி தான் வந்திருக்காரு, அவரோட நிழல் இவருக்கு தேவை, அதனால அவரோட ஷேடோவை நான் இங்க விழ வைக்கிறேன்னு சொல்றது இருக்குல்ல, இது ஆடியன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டான், அவனுக்கு தெரியாது. படத்தை பார்ப்பான், அவன் நிழல கூட பார்ப்பான்னு கூட தெரியாது இல்லையா. விக்ரம் சாரோட முகத்தை பார்ப்பான், அவரோட முகத்தை பார்ப்பான் இல்லையா. இமிடியேட் கைத்தட்டல் அந்த ஷாட்டுக்கு வராது, அதுல வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸுக்கோ இல்ல சம்திங் தான் கைத்தட்டல் வரும். இமிடியேட்டா கிரெடிட் கிடைக்காத ஒரு விஷயம் லைட்டா தான் கிடைக்கும். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ரிவ்யூல பேசுவாரு, இல்ல ஒருத்தர் டீகோடிங் பண்ணுவாரு, இல்ல நம்மளே ஒரு இன்டர்வியூல பேசும்போது அந்த கிரெடிட்லாம் வரும். அப்படிங்கிறது இமிடியேட்டா கைத்தட்டல் வராத ஒரு வேலைக்கு இவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்குல்ல, மெனக்கடன்மான்னு கேட்கிறேன். இல்ல அதான் அது என்னன்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சினிமாட்டோகிராஃபருக்குன்னு வரும்போது, இயக்குனரோட விஷனை வந்து எடுத்துட்டு வரணும். அந்த விஷனை வந்து இன்னைக்கு வந்து சோ கால்டு டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து டைரக்டர், கேமராமேன், டைரக்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க, யூடியூப் சேனல்ஸ் நடத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்கும்போது இதை ஓவர் கம் பண்ணி நம்ம ஒன்று பண்ணணும். ஓகே. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு. அப்போது இது இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் சொன்ன இந்த ஒர்க்கெலாம் நம்ம பண்ணும்போது ஆடியன்ஸ் பார்க்கும்போது கனெக்ட் ஆவாங்க. ஓகே. அவங்கள அறியாமலே இன்டைரக்டாக வந்து ஹிடனில் இருக்க லேயர்ஸ் இது வந்து கனெக்ட் ஆவாங்க. எப்படி கனெக்ட் ஆவாங்கன்னா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது புதுசாக இருக்குது,
அப்படின்னு தான் கனெக்ட் ஆகி அப்படி தான் அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசா இருக்கணும் அவனுக்கு, ஏதோ சம்திங் புதுசாக புதுசா இருக்கணும், தெரியும். புதுசாக இருக்கணும். அது அவங்கள கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. நான் நம்புறேன் அதுல நம்ம இவ்வளோ மெனக்கெடும் பொழுது அதுல ஒரு உண்மை வந்துருது இல்லையா? அந்த உண்மையை ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஆடியன்ஸ். அவனுக்கு புரிய கூட வேணாம், ஆனா அது ஒரு கனெக்ட் வந்துடும். அதுக்குள்ள ஒரு கனெக்ட் வந்துடும். ஓகே. இப்போ இன்னொரு கூட உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ வாழை பண்ணும்போது வாழையில வந்து ஒரு ஷாட் இருக்கும். இப்போ அம்மா வந்து பணம் வாங்குவாங்க, என் பையனை வேலைக்கு வரான் அப்படின்னு சொல்லி. லைட்டிங் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஷார்ட், எவ்ரி ஃபில்ம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறதுக்காக நான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுறேன். டக்குன்னு தோணுதுன்னு சொல்கிறேன். புரியுது. அது வந்து ஒரு பாவர்ட்டியான ஒரு ஃபேமிலி அவங்க. அந்த அம்மா தான் அவங்களை காப்பாற்றணும். இப்போ டேரக்டர் சொல்லும்போது இது வந்து டாப் லைட்டில் தான் இதை நம்ம ஷூட் பண்ணணும் ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. அப்போ டாப் லைட்டில் ஷூட் பண்ணுறது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த இன்னர் லேயரில் கனெக்ட் ஆகிறது சொல்கிறேன். ஹார்ஸாக ஒரு லைட் இருக்கும். அந்த ஹார்ஸ் லைட்டில் வந்து இந்த நோஸ்ல எல்லாம் லைட் வரும். ஓகே. ஒரு இது இருக்கும். நீங்கள் ஒரு அழகான விஷயத்தை பார்க்க போது அதிகாலையில் பார்க்கும்போது ஒரு அழகு இருக்கும். கரெக்ட். அதுவே நம்ம வந்து மதியம் பார்த்தோம்னா ரொம்ப அதை சகிக்க முடியாமல் ஒன்று இருக்கும். அப்போ இந்த ஏழ்மையும் அதுக்குள்ளே போற்றையாது. ஓகே. அவங்களுடைய போவர்ட்டி, அந்த பாவம் இல்லை, பாவம்னு சொல்லக்கூடாது, அவங்களுடைய அந்த லைஃப் வறுமை, அவங்க வறுமையும் அவங்களுடைய இயலாமையும் அதுக்குள்ளே வருது. அதனுடைய கன்சிஸ்டன்சியாக அதை அப்படியே கீப் அப் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே வருவான், கதவை கூட்டிகிட்டு வந்த பையன். நான் போக மாட்டேன் வேலைக்கு அப்படின்னு தட்டுவான். அப்போ மேலேருந்து ஒரு ஷேடோ ஒன்று வரும். அந்த வீட்டுடைய ஓட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் மேலே. அங்கேருந்து ஒரு ஷேடோ, அந்த ஓடில் கூட அங்கே இல்லை, அதை கூட அவங்களால ஃபில்லப் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னு அந்த ஷேடோ வந்து அதை எலிவேட் பண்ணுது. இது எல்லாமே ஹிடன் லேயர்ஸு. இது கூட கனெக்ட் ஆவாங்கன்னு நம்புகிறேன் நான். ஓகே ஓகே. இது எனக்கு அது பிடிக்குது. இருந்தது ஓகே. அதை நம்ம ஈஸியாக அவங்களுக்கு சொல்லிட முடிஞ்சிருது. நீங்கள் அப்படி இல்லாமல் அதை க்ளூமியாக ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக லைட் பண்ணால் ஓகேப்பா அப்படின்னு வெளில நிற்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, வெளில நிற்பாங்க. இது வந்து கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு நம்புறேன். இது மாதிரி எல்லா சீன்ஸுக்கும் இருக்குது. ஓகே. நான் அப்படி ஃபில்ம் அப்படி பார்க்குறேன். ஒவ்வொரு ஷாட்டுக்கு இப்போ நீங்கள் அங்கே போய் அந்த டைமில் யோசிச்சு இப்படியெல்லாம் அங்கே போய் அங்கே இருக்கிற அவைலபிலிட்டி வச்சு நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அதற்குள்ளே நம்ம இவ்வளோ லேயர்ஸை வைக்கணும்னு நினைக்கிறோம், இவ்வளோ விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான ஸ்பேஸும் டைமிங்கும் கிடைக்குமா? ஏன்னா கம்மியான டைம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இதை பண்ணணும்னா கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக ஒரு வேலை செய்யணும்ல, அது எப்படி? இல்லை, அது எனக்கு எப்படி இயல்புலேயே இருக்குன்னா, நான் பேசிக்காக ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன், மாடர்ன் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன், டேபிள் டாப் பண்ணியிருக்கேன், கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி நிறைய பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே ஓகே. ஒரு விஷயத்தை கேட்ட உடனே, ஒரு விஷயத்த சொன்ன உடனே இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, இது இப்படி டிசைன் பண்ண போகுது அப்படின்ற விஷயம் கதையை கேட்டோன்னே நமக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது அப்படியே மெல்ல மெல்ல டெவலப் ஆகிட்டு அந்த வேலை பார்க்கப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளை அது என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஓகே ஓகே. ஆல்ரெடி நம்ம பண்ண ஒர்க் வந்து அதுவாக வந்து ஒர்க் பண்ண நம்மளை தெரியாமலே வந்து ஹெல்ப் பண்ணி. ஓகே. ஜென்ரலாக ஃபோட்டோ ஜேர்னலிசம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் ஒரு கதையை சொல்லிட முடியும்னு இருக்குல்ல, அது நிறைய நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கரெக்ட். நான் வந்து ஒரு காம்போசிஷனில் ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது லைஃப் ஓரியன்டான பிக்சர் எடுக்கும்போதோ இல்லை ஸ்ட்ரீட் எடுக்கும்போதோ இல்லை கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போதோ அந்த காம்போசிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே. அந்த இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ ஃபிலிம்குள்ளே வரும்போது இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கிறதா நம்புகிறேன். ஓகே. இது நிறைய பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். அது எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோவில் ஒரு கதை சொல்கிற மாதிரி இங்கே ஒரு ஷாட்டில் ஒரு கதை சொல்ல நினைக்கிறீங்க, கரெக்டாக? அதுக்குள்ள நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஓகே. சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசி ஆகணும். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது நம்ம எங்கே சிங்கிள் ஷாட் ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ படமாக பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு 3-4 நிமிஷம் போனதுக்கு அப்புறமா தான் ஐயோ இதான் சிங்கிள் ஷாட்டான நான் வந்து உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அங்கே ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குது, கீழே எஸ்.ஏ. சூர்யா விக்ரம் சார் பேசக்கூடிய அந்த பிளாக் இருக்குது, எமோஷன் இருக்குது, கேமராலாம் அங்கங்கே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. கடைசியாக வந்து வண்டியில் ஏறுறதுக்கு அப்புறமும் வண்டி ஓடுறதுக்கும் அது கவர் பண்ணுது. அங்கேயே கூட வண்டியில் ஏறும்போது கூட முடிச்சிருக்கலாம் இல்லையா? வண்டியில் ஏறதுக்கு அப்புறம் முடியும். வண்டியில் ஏறப்போ கொஞ்சம் தூரம் வண்டி நிப்பாட்டதுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டி சுராஜும் விக்ரமும் இறங்கிறதுக்கு அப்புறமா தான் அந்த ஷாட் கட் ஆகுது இல்லை? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கேப்ல வந்து வண்டியில ஏறும் போது வண்டிக்கு முன்னாடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆல்ரெடி அங்கே ஃப்ரேம்ல ஏதோ சம்திங் இருக்குல்ல, அங்கே வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அந்த டைமிங் எப்படி அது நடந்துச்சுங்கிறது ஆச்சரியமா இருந்தது. டைரக்டர் வந்து அந்த விஷயத்த சொல்லி அதை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டர் மேலே வரும் அதோடைய லென்த்து. ஓகே. அந்த ரூம்லேருந்து வெளில வந்து டனலில் இறங்கி ஒரு சாரை ரெஸ்கியூ பண்ணி
வண்டியில் போட்டு போகிறது. ஜீப்பில் வந்து என்ன பண்ணுறோம்னா பெரிய ரிக் ஒன்று ரெடி பண்ணோம். ஓகே. பெரிய பிளாட்ஃபார்ம் அடித்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் ஒரு 3-4 பேர் நிற்க முடியும், அவ்வளோதான். அப்படி ஒரு ஜீப்பை அரேஞ்ச் பண்ணி அந்த ஜீப்பில் தான் கேமரா எடுக்கிறோம். ஓகே. அவங்க வந்து ஏற கேப்பில் இது கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓ, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது என்னென்னா, அது ஒரு ரிக்வெஸ்ட் பார்த்தோம். ஒரு 10-15 டைம்ஸ் மேலே கேமரா வச்சு போய் ரன்னிங்கில் ஷேக் ஆகாமல் ஏறணும். ஓகே. வண்டி அது மட்டுமே ஒரு 2-3 ஹவர்ஸ் பார்த்தோம். அங்கேருந்து வந்து மேலே பண்ணுறது, அங்கேருந்து வந்து மேலே ஏறணும் அப்படின்னு அந்த இது மட்டும். ஒவ்வொரு சீக்வன்ஸுமே அது இருக்கும். சார் எடுத்துகிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணுறது தனியாக, சார் இல்லாமல் ஒரு 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 10 டைம்ஸ் மேலே பார்த்தாச்சு. ஓகே. மேலே வந்து எப்படியும் அவங்க போய் செட்டில் ஆவாங்க அப்படின்னா. அப்புறம் சார் எஸ்ஜி சாரும் விக்ரம் சார்லாம் வந்த பிறகு, சுராஜெல்லாம் வந்த பிறகு கூட திரும்ப முடியும். அதெல்லாமே ஒரு 4-5 டைம்ஸ் மேலே ரிக்வெஸ்ட் பார்த்தோம். அவங்க பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஓகே. எனக்கு அதில் வந்து விக்ரம் சார், எஸ்ஜே சார், சுராஜ் எல்லாரும் பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், நிறைய பெரிய ஹிட் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்கு ஒத்துக்கிட்டு இதை திரும்ப திரும்ப இந்த ரிப்பீட் மோடில் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலே வந்து அன்பிலீவபிள் தான். இப்போ அந்த ஷாட் ஓகே ஆகிறது ரீடேக் நிறைய எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஓகே ஆகலும் போது டைரக்டர் அழுது, அப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் அழுதுன்னுலாம் பேசிட்டு இருந்தார் சுராஜ். நிறைய டைரக்டரோட விஷன் அது, அவர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாரு, உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. பட் இப்போ அதை மொத்தமாக அவுட்டை கொடுக்க வேண்டியது உங்கள் தலையில் இருக்கு. ஸோ அது ரீடேக்லாம் போய் கடைசியாக முடியும் போது அங்கே டைரக்டர் அழுதுட்டாரு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க ஆக்சுவலி? அது வந்து டைரக்டர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் சொன்னேன், அதாவது அது ஆக்சுவலி அன்பிலீவபிள் தான். அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணவே முடியாத ஒரு சீக்வன்ஸ் தான், ஆனால் ஒர்க் பண்ணணும். இப்படிலாம் இருக்குது சார், பண்ணி ஆகணும் சார் அப்படின்னா நிச்சயமாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் அதில் வந்து 100% மேலே பண்ணணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் பாலச்சந்தர், பிரபு, ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர், கொரியோகிராஃப் மாஸ்டர், ப்ளஸ் கேமரா சைடு, கேமரா டிபார்ட்மெண்ட்டில், அப்புறம் ஆர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு நாள் கடைசியில் முடியாமல் டேல வேறு பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஃபஸ்ட்டு டேக் ஓகே ஆகலைன்றனால டைரக்டர் அவ்வளோ பஸ்ட் அவுட் ஆனார். ஓகே. அவர் ரொம்ப எமோஷனலான ஒரு கேரக்டர், ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவர். அப்புறம் எல்லோரும் போய் கன்சல்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க திரும்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பண்ணது தான் செகண்ட் டைமும். அது ஆனந்த கண்ணீரில் அச்சீவ் பண்ணிட்டோம் அதை. ஓகே அப்படின்னு பண்ணது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மொத்த ஹோல் இதுலேயும் ஃபஸ்ட் டேக் அப்படி ஆனதுனால செகண்ட் டேக்கில் நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே போயிட்டேன். நான் எல்லா ஃப்ரேம்லையும் நான் இருக்கேன், ஆனால் ஹைடாக இருக்கேன். ஓ, எல்லா ஃப்ரேம்ல இருக்கீங்க நீங்கள்? எல்லா பேக் டோர் இருக்குல்ல, ஷூட் பண்ணிட்டு பேக் டோர் வழியாக நான் வெளில போயிட்டு இந்த டனலுக்குள்ளே இறங்கி இங்கே வரும்போது டனலில் ரெஸ்கியூ பண்ணி, டனலுக்குள்ளே அங்கே எதுவும் ப்ராப்ளம் வந்துடாமல் அங்கே சேவ் பண்ணி, திரும்ப சார் வந்து உள்ள எஸ்ஜே சார்கிட்ட போவாங்கல்ல, அங்கே போயிட்டு கேமரா மேலே பேன் பண்ணால் ஆள் வரணும். ஓகே. அந்த ஜிபிக்கெலாம் நான் உட்காந்து அங்கேருந்து ஆள் அனுப்புகிறேன். டைமிங் தெரியும் நமக்கு, இந்த டைமில் போகணும். அங்கே போனா தான் அதே இப்போ ஓகே டேக். அதில் போயிட்டு சார் வந்து இங்கே போட்டுட்டு திரும்ப வரும்போது பார்த்துட்டு, ஈஸ்வர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விக்ரம் சார் உள்ளே வந்தார். ஓகே. இல்லை சார் சிங்க் கரெக்டாக கிடைக்கலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து கிம்பல் ஆப்ரேட்டர் விவேக் அவரை கூட்டிகிட்டு அங்கே போய் அப்படி தான் அதை ஒர்க் பண்ணோம். இதில் என்னென்னா லைட்னிங் வரணும், ஃபயர் இருக்குது, சிங்க் பண்ணணும், பாம் பிளாஸ்ட் இருக்குது, கெனான் பிளாஸ்ட் இருக்குது. இது அவ்வளோவே ஆர்கனைஸ் பண்ணலாம். ஓகே. கிம்பல் ஆப்ரேட்டர் விவேக் வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பண்ணார். அவர் இருந்ததுனால தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே. எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ இதுவாக ஒர்க் பண்ணணும், அதை ரீச் பண்ணணும் அப்படின்னு, அந்த கோல் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதுக்கு லைட் பண்ணுறதுக்கே வந்து 2 days ஆச்சு. ஓகே. கம்ப்ளீட் அந்த சரௌண்டு ஃபுல்லாக வந்து ஒரு 80 kV ஜென்ரேட்டர் வந்து ஒரு 3 ஜென்ரேட்டர் இருக்குது. அது இல்லாமல் 7 kV ஜென்ரேட்டர் வந்து ஒரு 7 ஜென்ரேட்டர்ஸ் வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே வந்து அந்த தண்டர் லைட் ஸ்டோமுக்கு வந்து ஒரு 100 feet கிரேன் உள்ளே வச்சு அந்த சுகர் ஃபேக்ட்ரிக்குள்ளே மேலே இருக்குது. ஓகே. கிரேட் ஒர்க் ஆக்சுவலி. அந்த அவுட்டை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான ஏரியா இருக்குது, சீக்வன்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப நான் ரசித்த சீக்வன்ஸ் வந்து அந்த ஏரிக்கரையில் கன்னிவிழி சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அந்த கன்னிவெடி வெடிச்சிடக்கூடாது, அதை ஹேண்டில் பண்ணுற விதம், அதில் விக்ரம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அது வேறு லெவலில் ஒன்று இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஷார்ட்ஸ் மூலமாக அந்த ஃப்ரேமில் ஒரு பதட்டத்தை பயங்கரமாக கடத்தினதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஏரியா எப்படி நடந்தது அந்த ஒர்க், அதை சொல்லுங்களேன். ஏன்னா பெரிய ஒயிட் ஷாட்டும் அதில் இருந்தது. அந்த ஏரிக்கரை முழுசாகவும் தெரியணும், அந்த இறங்கி வர்றது அப்படிங்கிற மாதிரி
பெரிய சீக்வன்ஸ் கூட, சின்னது கிடையாது, பெரிய சீக்வன்ஸ்னால அந்த சீக்வன்ஸ் மொத்தமும் ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்க. அதுக்கு அந்த ஷார்ட்ஸ்லாம் யூஸ் ஆயிருக்கு. அந்த ஒர்க் எப்படி நடந்துச்சு? வந்துச்சு. அது வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து பெரிய தேங்க் பண்ணோம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ஓகே அந்த சீக்வன்ஸுக்கு. அது வந்து ஒரு 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணி மழை பெஞ்சு திரும்ப அது எல்லாத்தையும் ஆர்ட் ஒர்க்கில் வந்து பாலச்சந்தர் வந்து திரும்ப எல்லாத்தையும் வேலை பார்த்தார், ஆர்ட் டைரக்டர். அந்த மரம் வந்து நம்ம வச்சது. அப்படியா? அந்த ஏரிக்கரை வந்து நம்ம ரெடி பண்ணது. அங்கே இருந்த பெரிய ஒரு முள் புதராக இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணி அந்த மண்ணெல்லாம் போட்டு அடித்து ரெடி பண்ணி வச்சு மழை வந்துருச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே மட்டும் மழை பெஞ்சிச்சு. திரும்ப மறுபடியும் ரெடி பண்ணி அடுத்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஷெட்யூலில் பிளான் பண்ணோம். ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணோம். லைட் செட்டப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல இருக்குது. வேறு எந்த சோர்ஸுமே அங்கே கிடையாது. திருவிழா வந்து இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் நடக்குது. அப்போது வந்து இந்த ஆம்பியன்ஸை தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 3 சோர்ஸ்க்கான ஆம்பியன்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறோம். 3 பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். ஒரு 150 ஃபீட் இண்டஸ்ட்ரியல் கிரேன், ஒரு 3 கிரேன் இருக்குது அதில். ஓகே. அந்த 3 கிரேனையும் அங்கே ப்ளேஸ் பண்ணி அந்த கரையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ரோடு இருக்குது, மெயின் ரோடு. அங்கே ஒரு கிரேனு, இங்கே ஒரு கிரேனு. இன்டெப்த்தில் அந்த இன்ஃபினிட்டி வரும். நீங்கள் இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய இது மெயின்டைன் பண்ணியிருக்கேன். என்னன்னா இன்ஃபினிட்டி அப்படின்ற விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். இரவுனா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இது எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற அந்த ஆம்பியன்ஸை வந்து ஷார்ட் பை ஷார்ட் எங்கேனாலும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே. அப்படி அந்த இதுக்காக ஒரு லைட் இங்கே வச்சுருக்கோம். 3 இடத்துல இப்படி ஒரு ட்ரையாங்கிளில் லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே அதில் தான் அந்த சீக்வன்ஸை ஃபுல்லாக அந்த மூடுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சீன்லாம் பண்ணும் பொழுதே இதில் ஒரு பதட்டம் கன்வே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி தான் ஷார்ட்ஸ் பிரிப்பீங்களா? ஷார்ட் அப்படி பிரிச்சது. ஓகே. அப்படி பிளான் பண்ணி பண்ணதான். அதுக்கு இந்த வே ஆஃப் லைட்டிங்கும் வந்து ஒர்க் பண்ணணும். கரெக்ட். அது அந்த மூடு வந்து நீங்கள் இதை வந்து இப்போ வேறு காம்போசிஷனாவோ இல்லை வந்து லென்சிங்காவோ லைட்டிங்காவோ வேறு மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த மூடு ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஓகே. ஏன்னா ரொம்ப இன்டென்ஸான சீனு. அது டேரக்டர் ரொம்ப கீ சீன்ஸ் படத்தில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப படத்தை ஹோல்ட் பண்ணுற ஏரியாவே அந்த சீக்வன்ஸ் தான். அந்த சீக்வன்ஸ் அதுக்குள்ளே அது அவ்வளோதான் எடுத்து வந்தோம். ஓகே. அதில் வந்து விக்ரம் சார்லாம் வந்து வேறு மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு நிஜமாவே அவர் கன்னிவெடியெல்லாம் செய்கிற ஏரியாவில் இருந்த மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. நான் அவர் அதை ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு அவ்வளோ கவனமாக ஹேண்டில் பண்ணலாம் பார்க்கும்போது நான் ரிவ்யூவில் கூட பேசியிருந்தேன். ஆமாம், அது வந்து என்னென்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏடிஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு R&D பண்ணி ஒரிஜினலான லேண்ட்மைன் எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பாலச்சந்தர் அவர் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் சேர்ந்து டிசைன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு தடவை மழை வந்துருச்சு. வந்து லைட்டெல்லாம் ஃபுல்லாக மழையில் ட்ராப் ஆகி இவ்வளோ கவர்லாம் போட்டிருக்கோம். போட்டும் அது பிரச்சனை ஆயிடுச்சு. திரும்ப மறுபடியும் அதை வந்து ரெடி பண்ணி அடுத்து இன்னொரு நாள் பிளான் பண்ணி எடுத்தோம். இந்த படத்தில் வந்து இவ்வளோ பெரிய கொண்டாட்டம், இந்த இரவு இவ்வளோ ஒரிஜினலாக வந்திருக்கு அப்படின்றதுக்கு பின்னால் ஒரு 150-200 பேர் வேலை பார்த்துருக்கோம். உழைப்பு இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்திருக்கு. தரமணியில் ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்தது பேரன்புல ஒர்க் பண்ணுறீங்க. பேரன்புல தான் மம்முட்டி சாரோட பழக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. என்ன அன்பு உங்களுக்கு அவர் மேலே? அடுத்தடுத்து அவரோட 3 மலையாள படங்களை ஒர்க் பண்ணிட்டீங்க, 2 மலையாள படங்கள் அவரோட படங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க பிஸி ஷெட்யூலால். அதில் ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் புழு. ஐயோ, பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு படம். அது அப்படி ஒரு கேரக்டர் அவர் எப்படி நடிச்சாருங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்த அன்பு உங்கள் மேலே அவருக்கு வந்தது? நீங்கள் ரொம்ப சூப்பராக மலையாள படங்கள் நிறைய பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பேசுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய அந்த நீங்கள் அந்த ரிவ்யூ பண்ணுறதாகட்டும், அந்த பேசுகிறதாகட்டும். மம்முட்டி சார் வந்து பேரன்புல வந்து அதில் தான் இன்ட்ரோ நான் அவர் சார்கிட்ட மன்னவனூரில் ஷூட் பண்ணோம். ஒரு செட்டு ஒன்று போட்டாங்க. ஓகே. அது வந்து வித்தவுட் லைட்ஸே இல்லை. ராம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ராம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டு போடுறோம். ராம் படத்தில் செட்டு போடுறதே பெரிய விஷயம். ஆமாம், என்ன ராம் செட்டுக்கெலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை செட்டு போட்டு அதை பண்ணணும், அப்படி ஒரு வீடு நமக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு உடன் ஹவுஸ் கம்ப்ளீட்டாக. அங்கே வந்து பேசும்போது லைட் செட்டப்புக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே லைட்ஸ் கிடையாது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு நான் டயலாக் வச்சுருக்கேன். குருவி மட்டும் இருக்கிற ஆள் யாருமே இல்லாத மின்கம்பங்கள்லாம் கிடையாது அப்படின்னா, இப்போ நைட்டுக்கும் லைட்டே இல்லைன்னா நைட்டு எப்படி இருக்கும்? ரொம்ப சரி, ஓகே, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போது சார் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணும்போது சார் கேட்குறாரு,
லைட்ஸ் எதுவுமே இல்லையே, என்ன எப்படி பண்ணாரு? இல்லை சார் இந்த மாதிரி லைட் இல்லாமல் தான் சார் பண்ணுறோம் அப்படின்னு. லைட் இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க? இல்லை சார் இது மாதிரி பார்க்கலாம், நான் அந்த பக்கம் போக வச்சுட்டு திரும்ப லைட் வச்சு எடுப்பீங்கன்னா நான் பார்க்குறேன் ஓகே அப்படின்னாரு. இல்லை சார் அப்புறம் ஹோல் டே இருந்தார். இருந்து வேற ஒரு ஷார்ட் எடுக்கும்போதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். லைட் வைக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் லைட் வைக்கல, ஒத்துக்கிறேன். அப்புறம் மற்றவங்களாம் என் லைட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஓகே இல்லை சார் இது வந்து டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி டேரக்டருடைய நாலேஜ் ப்ளஸ் நம்ம சொல்லி பண்ணலான்னு பேசி தான் பண்ணுறோம். மற்றதை பற்றி நம்ம பேச முடியாது சார், அது சில படங்களுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்னோட ஒர்க்கு. ஓகே. அப்புறம் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஃபோட்டோகிராஃபியில். ஆமாம். கேமரா எல்லா விதமான கேமரா வச்சுருக்காரு. அந்த கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றையும் அவர் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து வந்து காமிப்பார். அப்படி தான் அவர் கூட எனக்கு நட்பு வந்துச்சு. அவர் என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ தான் சொன்னாங்க மலையாள படத்துக்கு கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொன்னால் நிச்சயம் வர சார்னு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. புழு, அப்புறம் நண்பகல் நேரத்து மயக்கம், அப்புறம் ஆப்ரஹாம் ஓஸ்லர்ல அவர் கேமியோ தான், பட் அவரை மையப்படுத்தி அந்த படமே இருக்கும். நண்பகல் நேரத்து மயக்கம் பேசலாம், அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க். அது ஒரு அந்த ஊரே ஒரு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. புழு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த படத்துக்கான ஒரு மூடு இருக்குது, அந்த கேரக்டருக்கு ஒரு மூடு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் வைக்கிறேன். இப்போ சூர்யானா இப்படி ஒரு ஃப்ரேம் வைக்கிறேன்னு சொல்லும்போது இது ஒரு 200% நெகட்டிவ் கேரக்டர். சைக்காலஜிக்கலி, ஃபிலாசபிக்கலி, ஐடியாலஜிக்கலி எல்லா விதத்திலையுமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர். மம்முட்டி மாதிரி ஒரு நடிகர் அதை பண்ணவே தயங்குவாங்க, பண்ண முடியாது. பட் அவர் அதை நடிக்கிறார். அப்போ அந்த கேரக்டருக்கு ஒன்று யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ இப்படி கேரக்டர் நான் எப்படி ஃப்ரேம் வைக்கணும், எப்படி லைட் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸாக வந்து கலர் பேலட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வைப்ரண்ட்டாக ஒரு மாதிரி பார்ஷாக ஒரு ரிச்னஸ் இருக்கும். அதில் ஒரு ஒயிட் பேஸ் அதில் இருந்துட்டு கரெக்ட். அது என்னன்னா அந்த கேரக்டர் வந்து வெளில தான் அப்படி எல்லாமே பாலிஷ்டாக இருக்கும். ஆனால் அவருக்குள்ள இன்னொரு சைடு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அவருடைய அந்த இன்னொரு சைடு விஷயங்கள் அவர் பேசும்போதெல்லாம் ஒரு ஷேடோக்குள்ளே இருப்பார் அவர். ஓகே ஓகே. அந்த மாதிரி தான் அதை அந்த நெகட்டிவான விஷயங்கள் பேசும்போது ஷேடோவில் இருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள டிவியில் பார்த்துட்டு இருப்பாரு, ரூமில் இப்போ தம்பி அந்த பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அங்கே வந்து வெறும் அந்த டிவியோடைய சோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் வெளில வந்து மற்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது ஒரு ஃபுல் ஓப்பன் லைட்டில் கம்ப்ளீட்லி ஒரு க்ளூமியான ஒரு வெளிச்சமான ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருப்பாரு. ஓகே. அப்படி டிசைட் பண்ணீங்க. ஸோ அவரோட நெகட்டிவ் தன்மை எங்கெல்லாம் வெளியாகுதோ அங்கெல்லாம் அப்படி வைக்கணும். அது மாதிரி வீட்டில் அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போவார். ஆமாம். அங்கே போய் பேச போகிறப்போ ஃபஸ்ட்டு அது தேடி போகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ஷேடோ வாலில் ஒன்று இருக்கும். இந்த அந்த அவங்களுடைய அந்த விருது வாங்கின ஒரு ஷேடோ இருக்கும். அதோட அந்த ஒரு பெண்ணுடைய ஓவியம் தான் இருக்கும், அதுதான் அதில் ஷேடோவாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி தான் உள்ளே வருவார். அப்படி அது சும்மா அங்கே நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது நீங்கள் கேட்டால் நோட்டீஸ் பண்ணி இல்லை நீங்கள் பேசுறது உண்டா இப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டரை எப்படி பண்ண முடியுதுலாம் அதை டிஸ்கஷன் பண்ணீங்களா, பண்ண முடிஞ்சதா? அதெல்லாம் நான் அங்கே சொல்லுவேன், பேசும்போது டேரக்டரோட பேசும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்லுவேன். மம்முட்டி சார் கிட்ட இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கதாபாத்திரத்தை எப்படி சார் ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்கள் நடிக்க முடியுதுங்களா பேசுறது உண்டா? அந்த பேசுவேன் சார்கிட்ட. நான் பேருந்து டைமில் கேட்டேன், சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து வியக்கிறேன் சார், அது இந்த மாதிரி அது நடிக்கணும் ஆனால் நடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்ல, அப்படி பண்ணுவார் அவர். நீங்கள் வந்து உணரவே முடியாது, ஆனால் கூஸ் பம்ப்ஸ் தான் அது ஃப்ரேமில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஓகே ஓகே. அப்போ சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகன் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்க, டைரக்டருக்கு அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஆனால் நடிகனுக்கு மட்டும் யாருமே கிடையாது. அவன் மட்டும் தனியாக நின்று தான் நடிக்கணும். நான் என்னோட கேரக்டராக எனக்கு ஒரு பொண்ணு இப்படி இருந்திருந்தால் நான் எப்படி உணர்வனோ அதுதான் என் மனசுக்குள்ள ஏறிடும். ஓகே ஓகே ஓகே. அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அந்த கேரக்டராகவே மாறிடுது, அந்த கேரக்டர் உணர்ந்துடுது. அதை நான் அப்படி தான் நான் பார்ப்பேன். ஓகே ஓகே. அப்படின்னு நண்பகல் நேரத்து மயக்கம் ஒரு கிராமம் இல்லை, அந்த கிராமத்துக்குள்ள அது ஒரு அடாவடியான படம் தான் சொல்ல போனால். பயங்கரமான ஃபிலாசபிக்கல் டச் இருக்கு அதில். நம்ம மாநிலம் வாரியாக மொழி வாரியாக பிரிஞ்சிருக்கிறோம்ல, அது அப்படி இல்லையா, நம்ம எல்லாம் ஒண்ணுதாங்கிறது அந்த படத்தோட மையமே இல்லையா? அதை எக்ஸ்ட்ரா நிறைய ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுலேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைட்ஸ். ஏன்னா ஒரு நல்ல நண்பகல் நேரத்து மயக்கம் தான், நல்ல பட்ட பகலில் வெளிச்சமாக இருக்க ஃப்ரேம்ஸ் இருக்கு. நைட் அவர் உட்காந்துட்டு சொல்லு நான் இந்த ஊருக்காரன் இல்லையா, நான் இந்த ஊருக்காரன் பேசும்போது அது ஒரு இருட்டான ஒரு இடத்துல அங்கே ஒரு வேற மாதிரி ஒரு லைட்டிங்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. நண்பகல் நேரத்து மயக்கம் வந்து ஒரு எனக்கு அன்பிலீவபிளான ஒரு ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன். அந்த படத்தை வந்து லிஜு பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ட்ராமா ட்ரூப் ஆட்கள் இவங்க பண்ணுறது எல்லாமே ட்ராமா தான். இவங்க பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாம். அப்போது
ஒரு இதை அந்த சம்பவத்தவே வந்து ஒரு ட்ராமாவாகவும் எடுக்கலாம், ஓகே அது ஒரு மிஸ்ட்ரியாகவும் எடுக்கலாம், ஓகே. இல்லை நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி உனி இடிச்சிருச்சுன்ற மாதிரியும் எடுக்கலாம். இப்படி எதை வேணாலும் அதை படிக்க முடியுன்ற மாதிரி ஆடியன்ஸுடைய பெர்ஸ்பெக்டிவ் கூட்டாச்சு. அப்படி தான் இருக்கும் அது. அது அது என்ன ஏன் நடந்துச்சு அப்படின்றது இல்லாமல் இருக்கும்ல. அப்போது இதை ஒரு ட்ராமா டைப்பாகவே நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். ஓ, அந்த கேமரா மூமெண்ட்டே இருக்காது, எல்லாமே ஸ்டாட்டிக் தான். இப்போ ஸ்டேஜ்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த தமிழில் இருக்கிற ப்ரோ மாதிரி தான், வாழ்க்கை ஒரு நாடக மேடை அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே அந்த ஒரு இன்னொரு உடலுக்குள்ளே கூடு விட்டு கூடு பாயிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து கேமரா மூவ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிட்டுலாம் போயிட்டு இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் அப்படி அதை பிளான் பண்ணோம். ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஏரியாவில் நிற்குது, அங்கிருந்து இறங்கி ரொம்ப தூரம் நடந்து ஊருக்குள்ளே வரணும். அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் படத்துலேயே வரும். ரொம்ப தூரம் நடந்துட்டு இருப்பார், லாங் ஷாட் அவர் நடந்து போயிட்டே இருப்பார், அப்புறம் இங்கன்னா அங்கே நடந்துகிட்டே இருப்பாருங்கிற ஒன்று இருக்குல்ல. இப்போ இது ஒரு கிரியேட்டரோட தன்மையாக நான் பார்க்குறேன். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு சரியானு தெரில, அவன் எங்கிருந்தோ இங்கே வரான், இந்த ஆளாக மாறுறதுக்கு அவனுக்கு ஒரு டிராவல் தேவைப்படுது. அப்படி ஒரு செகண்ட்ல மாறதெல்லாம் தாண்டி அவன் வரான், வந்து இங்க வந்து திருப்பி போறாங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குல்ல. இவ்வளோ லென்த்தா ஒரு ஷார்ட்டா வைக்கிறாங்க, இவ்வளவு தூரம் நடக்கணுமாங்கிறதுலாம் ஒன்று இருக்கு. அதை டைரக்டர் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை நீங்க ரிசீவ் பண்ணணும், அதுல கன்வின்ஸ் ஆகணும்னு ஒன்று இருக்குல்ல. இந்த கன்வின்சிங் ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியாவை பார்க்குறேன். ஒரு சினிமோட்டோகிராஃபர் கன்வின்ஸ் ஆகக்கூடிய ஏரியா. டைரக்டர் சொல்றதா நம்ம செஞ்சாங்கணுங்கிறது தாண்டி நம்ம கன்வின்ஸ் ஆகணும்ல. எப்படி அது நடந்துச்சு? இப்படியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஏரியாவுக்குள்ள எப்படி கன்வின்ஸ் ஆவீங்க? இப்போ அந்த சுந்தரம் கேரக்டர் இருக்காரு, நான் ஸ்கிரிப்டை தான், நான் எப்பயுமே ஸ்கிரிப்ட் தான், அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். நான் பாதி டைரக்டராக மாறணும், இல்லாட்டி முழு டைரக்டராகவே மாறணும். அப்போ நான் அவங்களுக்குள்ள போகணும்ல, அந்த விஷயமா அவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்க, அதை எப்படி அவங்க கன்சியூம் பண்ண பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி வந்து இது பண்ணுவேன். எக்ஸ்பெஷலி இந்த நீங்கள் நடந்து போகிற விஷயமா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சுந்தரம் அங்கே தான் தெரியுது, சுந்தரம் ஆவி அது வேறவர் வாட் எவர் வென்னவர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்படியெல்லாம் கடந்து போய் அதுக்குள்ளே ஏறுது. மொத்தமாக உள்ள ஏறுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. அங்கே போகுது இங்கே வருது, அங்கே போகுது இங்கே வருது அப்படின்னு ஒரு இடத்துல பண்ணி அது உள்ளே போகுது அப்படின்னு வச்சுட்டு, இந்த இதுக்கான நீங்கள் நல்லா கரெக்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. இதோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வீட்டுக்குள்ளே நிற்கும், ஜேம்ஸ் மட்டும் வெளியே போவார், அந்த ஷேடோ அவங்க ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு டைரக்டராக மாறிடணும் இல்லையா, அந்த அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, லிஜோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரியேட்டர். ஸோ அவரோட படங்களை ஒர்க் பண்ணுறோம். புழு படம் அவங்க புது டைரக்டராக இருந்தால் கூட அவங்க சொன்ன அந்த தாட் ப்ராசஸும் அந்த ஃபிலாசபிக்கல் திங்கிங்கும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இங்கே மாரி செல்வராஜ் கூட 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ராம் அவர்களோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல. இது மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேட்டர்ஸ், பெரிய கிரியேட்டர்ஸ் ஒரு பக்கம், பெரிய கிரியேட்டர்ஸ் ப்ளஸ் சம்திங் யூனிக்கான கிரியேட்டர்ஸ், இவங்க எல்லாமே என்ன புரிஞ்சுக்க முடியுது? எல்லாம் வேற ஆட்கள், வேற ஆளுமைகள், வேற கதை களம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமோட்டோகிராஃபர் தான் பெரிய டைரக்டரா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு பேர் கூட இன்டராக்ட் பண்ண முடியுது. நிச்சயமா ஒரு டைரக்டர் வந்து இவ்வளவு கிரியேட்டர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்க எல்லா கிரியேட்டர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றீங்க. மம்முடி சார் மாதிரி, விக்ரம் சார் மாதிரி, தனுஷ் மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட் கூட இன்டராக்ட் பண்ண முடியுதுங்கும் போது இது அதை எப்படி நான் வந்து இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு பிரமாதமான கொஸ்டின் நீங்கள் கேட்டது. இந்த யூனிவர்ஸுக்குள்ள நான் ஒவ்வொரு பிளானட்டாக போயிட்டு வர மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. நான் இப்போ வந்து இந்த படம் ஒர்க் பண்ணேன்னா இதில் ஃபுல்லாக மார்ஸில் இருக்கேன், அடுத்து வந்து மூனுக்கு போகிறேன் அப்படின்னு அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். புரிஞ்சுக்கிறீங்க? ஆமாம். ஏன்னா அவ்வளோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளோ ஆளுமைகள் இருக்கும். புத்தகங்கள் வாசிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு புத்தகங்களுக்குள்ளேயும் ஒவ்வொன்று இருக்கும்ல. ஓகே. அது மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களுக்குள்ளேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் பெரிய பெரிய லைப்ரரியாக இருக்காங்க. அது வந்து பெரிய நம்மளுக்கு பெரிய லேர்னிங்காக, அவங்க கூட அந்த ட்ராவல் வந்து பெரிய பெரிய விண்டோஸ் ஓப்பன் பண்ணுது, வேற ஒரு விஷயங்களை புதுசாக பார்க்க வைக்குது. அப்படியான அனுபவம் தான் நான் பெற்றிருக்கேன். சார், இப்போ நம்ம சீரியஸான படங்கள் எடுக்கிறோம், அழகியலாக எடுக்கிறோம், அந்த வாழ்வியலை இப்போ நீங்கள் வீரதீர சூரனே இது ஒரு
ஆக்ஷன் த்ரில்லர் நம்ம என்ன வகையரா சொன்னா கூட அதில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் மாதிரி இல்லை அது. அதில் ஒரு அந்த ஊரோட ஒரு வாழ்வியலையும் காமிச்சிட்டீங்க இல்லை. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த வகையரா படங்கள் எல்லாம் தாண்டி ஒரு கமர்ஷியலா நாள் உள்ளுக்குள்ள இருக்கணும்னு நான் நம்புறேன். எந்திரிச்சு அப்படி எந்திரி நிற்பார்ல கிளைமேக்ஸ்ல ஆகட்டும், சுராஜோட கையை வெட்டுற ஷாட் ஆகட்டும், அங்கெல்லாம் நீங்க வந்து அங்க வாழ்வியல்லாம் வேற. ஆமா, அங்க நீங்க வேற ஒரு ஃப்ரேம் வைக்கணும், மாசா ஒன்று வைக்கணும்ல. அந்த ஏரியாவுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? இது நிறைய கர்ணன்ல இருக்கு, எல்லா படங்கள்லயும் இருக்கு, ஈவன் பேச்சுலர்ல இருக்கு இல்ல. இந்த இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் அதுக்கு எப்படி அடாப்ட் ஆவீங்க? இல்லை அதான் ஒரு ஒரு டிஓபியா ஒளிப்பதிவாளரா எல்லாத்துக்கும் தயாரான மனநிலை இருக்கணும். இப்போ எங்கெல்லாம் வந்து இந்த கதை சொல்லலை வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ண வேண்டியிருக்கும், இந்த இடத்துல செட்டில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற ஏரியாக்குள்ள எல்லாம் நம்ம அதான் சொல்லலை A to Z எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் வரைக்குமே அந்த சிங்கிள் ஷாட் அப்போ கூட நான் அருண்கிட்ட சொன்னேன், அருண் எல்லாத்தையும் பண்ணிடலாம், என்ன சொல்லுங்க, வானத்தை திறந்து மேலே போவோமோ, மலையை திருப்பி போடுவோம், வாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடு தான் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எடுக்கும்போது. ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இன்னும் ஈஸியாக நம்மளால் எலிவேட் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து அந்த அந்த அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த டைம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். உள்ளேருந்து ஒரு நமக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாஸ் தன்மை வெளியே வந்துடும்ல. ஒரு சினிமாட்டோகிராஃபர் தன்னை ஒரு ஹீரோவா ஃபீல் பண்ணணுமா சார்? ஏன்னா ஒரு ஹீரோய்க்கான ஷாட் வைக்கும் பொழுது நான் அப்படிதான் புரிஞ்சுப்பேன். பாரதி ராஜா படங்களோட ஹீரோஸ் ஏன் பெரிய ஹீரோஸா இருக்கிறாங்க, கௌதம் மேனன் படங்களோட ஹீரோஸ் ஏன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும். இன்னமும் பாரதி ராஜா சார் வெளியே வரும்போது அவர் அந்த டிஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு வரும்போது தன்னை ஒரு ஹீரோவாவே உணர்வார். அதனாலதான் அவரால் ஹீரோவை உருவாக்க முடிஞ்சதுன்னு நம்புவேன் நான், இல்லையா? நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, உதாரணத்துக்கு 2 பேர் சொன்னேன், நிறைய பேர். மணிரத்னம் சார். சினிமாட்டோகிராஃபர் இதை உணரணுமா? அவங்களுக்கான மொமெண்ட் வைக்கும்போது அதை ஃபீல் பண்ணணும்ல அந்த டைரக்டர். ஆமா, அதாவது சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. கார்னர் டு கார்னர் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமில் ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்களும் பார்க்கணும். அதை தாண்டி அங்கே என்ன நடக்குதோ அதை நம்ம பிலீவ் பண்ணணும், அதை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நீங்கள் சொல்கிற இந்த இப்போ ஹீரோ ஒரு ரொமான்ஸ் இருக்குது, அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா நம்மளும் அதை ஃபீல் பண்ணி நம்மளும் அந்த ரொமான்ஸ் ஃபீல் பண்ணணும். இருந்தால் தான் அது நமக்குள்ள வந்து ஒர்க் அவுட் ஆகும். டைரக்டர் மட்டும் ஃபீல் பண்ணா போதா, சினிமாட்டோகிராஃபரும் ஃபீல் பண்ணணும், இல்லையா? சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சில கேள்விகள் கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்ச கேமரா? பிடிச்ச கேமரான்னு இப்போ நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து அலெக்ஸாவில் தான் பண்ணியிருக்கேன். ஏரி அலெக்ஸா தான் எல்லா கேமராவும் பண்ணியிருக்கேன், எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்கேன். லென்ஸிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சுப்ரீம் பிரைம் ஒரு லென்ஸ் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. சிக்னேச்சர்னு ஒரு லென்ஸ் ஒவ்வொரு ஃபிலிமுக்கு மாற்றிட்டே தான் இருப்பேன். ஓகே ஓகே. அப்புறம் வந்து ஹூக்கில் ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆப்டிகல்ஸ் வந்து அது பண்ணிகிட்டே இருக்கிறது பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி லைட்டிங் பேட்டர்னை வேறு வேறு விதங்களில் கொண்டு வந்து அதை கேமரா வழியாக எடுத்துகிட்டு வர்றது தான் ஸ்கில்லாத ஒரு ஆசையாகவும் அதை வந்து திரும்ப திரும்ப வேறு வேறு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணிட்டு இருக்கு. லைட்டிங் தான். லைட்டிங் கருவியில் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் அந்த எமோஷன்ஸ் நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறோன்றதும் வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். எனக்கு இந்த பாலு மகேந்திர சார் அவர்களோட ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் இந்த பூங்காற்று புதிதானது சாங்லாம் இருக்குல்ல, 3ஆம் முறையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஃப்ரேம். இவ்வளோதான் இப்படி தான் இருக்கும் ஃப்ரேம். ஆமாம், அவங்க அந்த ட்ரைம் சீக்வன்ஸில் அவங்க அந்த பாவாடை மாட்டிக்கும்ல, அது ஆக்சுவலி ஒரு பதட்டமாக தான் இருக்கணும் அந்த சீக்வன்ஸு. அதில் அவர் எங்கெல்லாம் ஃப்ரேம்லாம் ஒரு ஷேக் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவார்ல. ஆனாலும் அந்த பதட்டம் நமக்கு வந்து கன்வே ஆகிட்டே இருக்கும். இப்படி இருக்கும் ஃப்ரேமு. இப்போ நீங்கள் ராஜராஜ சோழன் நான் சாங்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி ஒரு மூவ், அவ்வளோதான், சின்னதாக ஒரு பேன், அவ்வளோதான். இல்லை இந்த மாதிரி இந்த ஒரு இந்த சாயல்னு சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு ரொம்ப சிம்பிளாக அழகான ஃப்ரேம் வைக்கிறத நிறைய ஷாட் நான் உங்ககிட்ட உங்கள் படத்தில் பார்க்குறேன். இன்ஸ்பயர் ஆகிறது உண்டா நம்மளோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து? இன்ஸ்பயர்னு சொல்ல முடியாது, ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொன்ன ஷாட்லாம் வந்து எவர் கிரீன் ஷாட். அது என்னைக்கு சொன்னாலும் தூக்கத்தை தட்டி எழுப்பி கேட்டாலும் அதை வந்து நமக்கு தெரியும், அந்த மாதிரியான ஷாட். அது நிறைய நான் வந்து அப்சர்வேஷன் எனக்கு நிறைய உண்டு. ஓகே ஓகே. என்ன மாதிரினா மனிதர்கள் அப்சர்வ் பண்ணுறது, ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த சுற்றிலும் பார்க்குறது, சூரியனுடைய அந்த வெளிச்சத்தினுடைய தன்மையை வந்து விதவிதமாக பார்க்குறது. அது போகிற போக்கில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே ஓகே. விதவிதமான அப்சர்வேஷன். எனக்கு அந்த லைட் அண்ட் ஷேடோ வந்து என்னை அறியாமலே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா
யோசிச்சு பார்த்தோன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா நான் ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து அது எனக்குள்ளே இருந்திருக்குன்னு தோணுது. ஓகே, இயல்பாகவே இருந்திருக்குன்னு ஓகே தோணுது. ஓகே ஓகே. அது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நம்ம வீடுகளெல்லாம் போகும்போது வெளிலலாம் போகும்போது டார்ச் எடுத்துகிட்டு போவோம். அந்த டார்ச் விரல் வச்சு அடிச்சு ரெட் ஆகி பார்த்துருக்கோம். ஓகே, அதெல்லாம் இப்போ நான் ரீக்ரியேட் பண்ணுறேன். நான் அதெல்லாம் பார்க்குறேன். கண்ணை வந்து இப்படி வச்சு அமைக்கிட்டு 2 இமேஜ் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் என்னை விட ரிலேட்டடாக நான் தோணுது எனக்கு. முதல்ல கேமரா எடுத்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணீங்க இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின கேமரா அந்த லென்ஸ்லாம் ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் இருக்கு, வச்சிருக்கீங்க. என்ன கேமரா, என்ன லென்ஸ் அது? ஃபஸ்ட்டு வந்து எடுத்தது வந்து எலக்ட்ரோ 35 யாஷிகான்னு ஒரு கேமரா. ஓகே ஓகே. அதுக்கு அந்த கேமரா வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நிக்கானில் கேமரா வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் மாமியான்னு ஒரு கேமரா இருக்குது. ஓகே. அது வந்து மீடியம் ஃபார்மேட்டு. ஓகே. அது வச்சுருக்கேன். ஹேசல் பிளேடுன்னு ஒரு கேமரா இருக்குது. அதுவும் மீடியம் ஃபார்மேட்டு கேமராஸு. அது எல்லாமே வச்சுருக்கேன். பாலுமேந்திரா சார் ஒரு டிஸ்கஷனில், கமல் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷனில் பேசும்பொழுது அவர் இதை விரும்பலை. டிஜிட்டல் கேமராவை அவருக்கு உடன்பாடு இல்லை. அவர் ஃபிலிம் தான் வந்து பெருசாக சொல்லிட்டே இருப்பார். அதே மேடையில் கமல் சார் இருந்து சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு பாலுமகேந்திரா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சுகாசினி கேட்குறாங்க கமல் சார் கிட்ட. கமல் சார் ரொம்ப ஓப்பனாக ஒன்று உடைச்சிட்டாரு. இனிமேல் அந்த விஷயமெல்லாம் வேணா சூப்பு ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் உதவும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி சொல்ல முடிஞ்சது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பட் அதுதான் அப்படிதான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் ஆமாம். இல்லை, நீங்கள் ஃபிலிம்லேயும் பண்ணியிருக்கீங்க, ஸோ இப்போ இதுலேயும் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஃபிலிம் டிஜிட்டல் நாளைக்கு இப்போ விர்ச்சுவல் வரப்போகுது. அப்புறம் அது நியூட்ரானாக மாறப்போகுது. டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஆமாம் ஆமாம். அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அதில் வந்து ஒரு பெரிய இதுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று எனக்கு தோணவே இல்லை. ஓகே. எப்படி சொல்கிறதுனா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் இருந்து வேறு வேறு விதமான உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒன்றுக்கு ஒன்றும் சளைச்சது இல்லைல்ல. பிரியாணியும் பிரமாதமாக இருக்கும், ஃபுல் மீல்ஸும் நல்லா தான் இருக்கும். அப்படி கரெக்ட். அண்ட் ஃபிலிம் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியுது. ஓகே. கம்பேரிட்டிவ்லி ஃபிலிமுக்கு. ஓகே. ஃபிலிமில் பண்ண முடியாத இதில் பண்ண முடியுது. ஓகே ஓகே. அதை சரியாக பண்ணணும். அந்த உதாரணத்துக்கு டெக்னிக்கலாக சொல்லணும்னா, ஒரு ஓவர் எக்ஸ்போஸான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒயிட் வந்து இப்போது ஃபிலிமில் ஒயிட் வந்து ஒயிட்டாக இருக்கும். கரெக்ட். இதில் வந்து டிஜிட்டல் வந்து ஒயிட் பர்ன் ஆகிடும். கரெக்ட். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கணும். ஓகே. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஃபில்மும் பிரமாதம், சூப்பர். டிஜிட்டலும் சூப்பர். ஏன் அப்போ நம்ம நிறைய கிரியேட்டர்ஸ், பாலுமேந்திரா மட்டும் இல்லை, நிறைய கிரியேட்டர்ஸ் அந்த ஃபிலிம் மேலே அவ்வளோ காதலாக இருக்காங்களே, அதை விடுறது கூட ரெடியா இல்லை. அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி மேபி அதுலேருந்து வரக்கூடிய அவுட்டா அந்த குவாலிட்டியா? இல்லை, அதான் அது ஒரு தனித்துவமான அது ஒரு விண்டேஜ் தான். இப்போ இன்னைக்கு காலத்துக்கு அது விண்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ அது ப்ரீமியமாக இருந்துச்சு. என்னன்னா, கெமிக்கல் அனலாக்ல கெமிக்கல் வந்து ஒரு இமேஜை கேப்சர் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணி வர்றதும் அதுக்கும் அது வந்து நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சு. இந்த டிஜிட்டல் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஒரு டெக்னீஷியனுடைய கண்ட்ரோலில் இது இல்லை. ஓகே. அது வந்து கையில் இருந்துச்சு. ஒரு கேமராமேனுடைய கையில் இருக்கும். அந்த ஃபிலிம் வந்து இந்த ஃபிலிம் தான் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. அந்த ஃபிலிமுக்கு இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, அதை இந்த மாதிரியான லைட்டிங் இதில் ஒர்க் பண்ணணும், இப்படி தான் அதை டெவலப் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணும்போது திரும்ப அதை பிரிண்ட் எடுக்கும்போது இப்படி எடுக்கணும்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து எல்லாமே ஓப்பன் அப் ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி டு வியூவிங் த இமேஜ்ன்னு இருக்கிறதுனால அதில் வந்து எல்லாமே ஓப்பன் அப் ஆகிடுதுன்றது இருக்குல்ல, அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஓகே 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 ஃபைன். இப்போ நீங்கள் தரமணி, பேச்சுலர், இந்த 1-2 படங்கள் தான் கலர்ஃபுல்லான ஏரியாவே பார்க்குறேன். சிட்டி, எஸ்பெஷலி சிட்டி கல்ச்சர், ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு, ஒரு நல்ல கலர் மாதிரி தான் பார்க்குறோம். ஆனாலும் அந்த 2 படங்களுமே படமாக சீரியஸான படம். ஆமாம், ஓகேவா? படமாக சீரியஸான படம் தான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ராவான மூவிஸ், வாழ்வியல் சம்பந்தமான மூவிஸ், இப்படி தான் நீங்கள் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ஜாலியான ஒரு படம்னு ஒன்று இருக்குல்ல, நல்ல பச்சை மஞ்சள் சிவப்புலாம் வந்து கலராக இருக்கும்ல, பிங்க் ஷேட்லாம், ஒரு லவ் மூவி, இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுல உடன்பாடு இருக்குதா, இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தவிர்க்கிறீங்களா? கலர்ஃபுல்லாக பண்ணுறது அது நிச்சயமாக பண்ணலாம். கலர்ஸ்லேயே நான் வந்து என்னென்னா, இப்போ ஆஃப்டர் டிஜிட்டல் வந்த பிறகு ஆர்ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூவோட இம்பேக்ட் வந்து ரொம்ப வைப்ரண்ட் ஆயிடுச்சு ஸ்க்ரீனில். ஓகே ஓகே. அதனால அப்படி உங்களுக்கு தோணுன்னு சொல்லுங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஓகே. இப்போ நம்ம ஃபிலிமில் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அந்த குவாலிட்டிக்கும்
இப்போ நம்ம வர்ற இந்த குவாலிட்டியும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் தான் கூட அதில் வர்றது. கரெக்ட். நீங்கள் சொல்கிற அந்த ஃபில்ம் மேக்கிங்காக ஒரு ஃபேண்டசி ஃபில்ம் மேக்கிங்காக சொல்கிறீங்க. ஆமாம், ரொம்ப ஒரு கமர்ஷியல் படம், நிறைய சிட்டி, பப்பு, லைட்ஸு, சென்னையில் இருக்க பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு இரவு, அந்த கலர்ஃபுல்லாக மீன் பண்ணுறேன் கதையாவே. இப்போ பேச்சுலர்லாம் அந்த மாதிரி தான் ஆமாம் ஆல்மோஸ்ட் ஆமாம் இருக்கும். அப்படி வந்தால் நிச்சயமாக நான் பண்ணுவேன். நான் அதை வந்து எல்லா விதமான படங்களும் பண்ணுறது தான் எனக்கு ஆசை. ஓகே. சூஸியாக இருக்கீங்களா வர்ற ஸ்கிரிப்டை? இல்லை இல்லை இல்லை, கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் பண்ணிடுவேன். அண்டு இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வச்சுட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு கிடையாது. ரொம்ப இவ்வளோ, அதாவது எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரேமில் முக்கியமான தமிழ்நாட்டு அல்லது சவுத் இந்தியாவோட நல்ல நல்ல பெர்ஃபார்மர்லாம் உள்ள வந்துட்டாங்க. மம்முட்டி சார் இருக்காரு, கிரேட் பெர்ஃபார்மர்ஸ் இல்லை, மம்முட்டி சார் இருக்காரு, விக்ரம் சார், தனுஷ் அவர்கள் இல்லை, வடிவேலு சார், ஃபகத் இல்லை ஃபகத் ஃபாசில் அவர்கள். என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃப்ரேமில்? முதல்ல அவங்கள பார்த்துருக்கீங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கம்பேர் பண்ண வேணாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஏதோ ஒரு வகையில் சில பேர் நம்மளை பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருவாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா, சின்ன ரியாக்ஷன்ஸ் மூலமாக. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் சொல்லுங்களேன், ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ். நிறைய இருக்குது. இப்போ ஃபகத்தை எடுத்திங்கன்னா, ஃபகத் சார் வந்து மாமன்னனில் அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ ஸ்டடி பண்ணுறாரு. அது எப்படி ஸ்டடி பண்ணுறாருன்னா, நான் இந்த டைலாக் சொல்ல வரேன்னா இந்த டைலாக் என்ன மீனிங் அப்படின்னு தமிழில் கேட்குறாரு. மலையாளத்துக்கு வாங்கிட்டு மலையாளத்தில் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அது ரெடியாக வர்றாரு. ஓகே. அதை தான் வந்து சொல்லி பார்க்குறாரு, மலையாளத்தில் சொல்லி பார்த்துட்டு ஓகே, அப்புறம் தமிழ்லையும் சொல்லி பார்த்து ரெடியாக வர்றாரு. ஓகே, கம்ப்ளீட்டாக எழுதுறாரு. லிட்ரலி டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கூட மூடு என்ன, அது சொன்னால் அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவார் அந்த கேரக்டர் ஆப்போசிட். அப்போ இந்த கேரக்டருடைய பேக்கிங் என்ன, இந்த கேரக்டர் எவ்வளோ நாள் இங்கே வாழ்ந்துருக்கு, இதோடைய பின்புலம் என்னன்ற வரைக்கும் கேட்டு பண்ணுறது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் ஒரு சிறு துளி கூட அவர் வந்து சரி ஓகே அப்படின்னு பண்ண மாட்டார். அது பயங்கரமாக வியந்திருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் சார்கிட்ட பார்த்தீங்கன்னா, அவர் இவ்வளோ படங்கள் நடிச்சிட்டாரு, என்னென்ன மேக்கப் போடணும் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. கமல் சாருக்கு அடுத்து ஆமாம் விக்ரம் சார் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அந்த ஒரு டயரில் எத்தி பண்ணுறாங்கல்ல, அது ஜஸ்ட் லைக் தட்டா ஓகே ரெடி போகலான்னு பண்ணுறாரு. வீலுக்கும் அவர் கைக்கு இவ்வளோதான் கேப் இருக்குது. நான் போய் பதட்டமாக போய் சார் வீல் ரொம்ப இதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு நமக்கு அப்படியே கூசுது. அவ்வளவுதான் இருக்குது கேப்பே, 2 inches தான் இருக்குது. ஆனால் அதில் பேலன்ஸ் பண்ணுறாரு. அந்த டெடிக்கேஷனை பார்த்து நான் வந்து இருந்திருக்கேன். எஸ்ஜே சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எஸ்ஜே சூர்யா சார் வந்து கம்ப்ளீட் டயலாகை வாங்கி ஃபுல் மாடுலேஷன் பண்ணிட்டே இருக்கார் அந்த எஸ்பி கேரக்டருக்கு. ஏன்னா அருண் வந்து கொஞ்சம் இதில் டவுன் பண்ணி பண்ணணும், டோன் டவுன் பண்ணணும் சார் அப்படின்றதுனால அதை வாங்கி ஃபுல்லாக மக்கப் பண்ணி கோடைரக்டர் ஒருத்தர் அம்ஜத் ஒருத்தருக்கார், அவரை வர சொல்லி அவர் கூட டைலாக் வச்சுட்டு ஃபுல்லாக அதை வந்து ரெடி பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆகிறாரு. ஓகே. இப்படி எல்லாருமே நான் பார்த்து வியந்திருக்கேன். உதயநிதி சார் அதே மாதிரி இவங்க பண்ணுற எல்லாத்தையும் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பார். பகத்து வடிவில் சார் பண்ணுறதை பார்த்துட்டே இருந்துட்டு அவர் தனியாக ரெடி ஆவார். ஓகே. அவங்க காம்பினேஷனுக்கு அவ்வளோ பிரமாதமாக ரெடி ஆவார். ஒருத்தவங்க கூட அங்கே வந்து கட்சி சார்ந்த யாரும் வரமாட்டாங்க, சினிமா மட்டும்தான் அவருக்கு அப்போது அந்த டைமில். ஓகே. ஃபுல்லாக உட்காந்து டேரக்டர் கூப்பிட்டு ரீட் பண்ணி கேட்டு நம்ம போய் சார் இந்த மாதிரி இது பண்ணணும், இந்த மாதிரி லைட்டிங் இங்கே இருக்குது, அது ஷேடாக வரணும் அப்படின்னா அதுவும் போய் பண்ணுவார். ஓகே. அதுவும் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. எல்லாத்துக்கும் வரிசையாக சொல்லிட்டே வரலாம். வடிவேலு சார் அவ்வளோ படம் நம்ம வர காமெடினா பார்த்துட்டோம். அவர் ஹீரோ நடிச்ச படமே ஹியூமர் ஓரியன்டான ரோல் தான் பண்ணியிருக்காரு. படங்கள் அங்கங்கே எமோஷனல் சீன்ஸ் பண்ணியிருக்காரு, சூப்பரான ஐகானிக் சீன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஒரு படத்திலேயே ஃபுல் சீரியஸாக பண்ணுறதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மாமன்னரில் தான் பார்த்தோம். அது எங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்க. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செல்வம் சொன்ன உடனே இந்த மாதிரி வராரு அப்படின்னே எனக்கு பயங்கர விஷயம். நான் பயங்கரமான வடிவேல் ரசிகன் நான். அவர்கிட்ட வந்து பார்த்து பேசிட்டு உடனே அவர் சொன்னார், நீங்கள் என்ன இவ்வளோ அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னே அவர் பயங்கரமாக ரசிப்பீங்க போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தார். அவரோட காமெடிஸ் அவரோட சீனில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே. நம்ம ஜென்ரலாகவே பசங்களோட பண்ணிட்டு போய் டேய் என்ன படுத்தாதரா அப்படின்னு அவரை வந்து எங்கேயுமே நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆக்சுவலாக அதை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவர் கேட்பார், பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்துட்டு இது ஒரு காமெடி சொல்லுங்கள் கேட்போம் அப்படிம்பாரு. ஓகே. டேரக்டர் வந்து ட்ரிஸ் சார் சீன் சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணிட்டு அப்படின்ட்டு அப்புறம் அவர் அந்த சீன் முடித்த பிறகு நான் சொல்லுவேன், ஒரு சீன் ஏதாவது ஒரு சீன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, சீன் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணியிருந்தீங்க
அப்படின்னு சொல்கிறேன். பயங்கரமாக சிரிப்பார் அவர். இது நீங்க சொன்னதானா? கேளுங்கண்ணே, சண்டையில் வந்தா சட்டை கிளிய தான் செய்யணும்னு சொல்றது நீங்க தானா? இல்லை இல்லை நீங்க இல்லையா? அது வந்து அது சீனில் சொல்கிறீங்களா? ஆமா, அந்த சீன்ல சட்டை கிழிஞ்சு இருக்கும்ல, உதயோட சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை அவர் பார்க்கணும். அப்ப யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு சொல்லுனே, சண்டையில வந்தா சட்டை கிளி தான் செய்யணும்னு சொல்லுனே யாரோ சொன்னதா சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை இல்லை Okay, அதெல்லாம் அது ஸ்பாட்ல எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியும். ஓகே அது ரொம்ப சீரியஸாக இருக்கும். முடிஞ்ச பிறகு வந்து நம்ம பேசுவோம் தனியாக. ஓகே ஓகே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஓகே ஓகே. அது மாதிரி இதில் சுராஜ் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய மலையாள படத்தில் அவர் பட்ட எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் நிறைய படங்கள் மிஸ் பண்ணிருக்கேன், பார்க்காம இருக்கேன். சமீபத்தில் இந்த தொண்டி முதலும் திக்ஷாக்ஷில் பார்த்தீங்கன்னா அந்த நகையை பறி கொடுத்து ஒரு 2 மணி நேரம் என்ன ரியாக்ட் பண்ணிக்க முடியும். ஆமாம். ஆனால் அவ்வளோ பிரமாதமாக நீங்கள் வந்து அந்த நகையை பறி கொடுத்த ஒரு ஆளாக அப்படி நமக்கு போர்ட்ரே ஆவார். அது மாதிரி பகத் சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமான அவ்வளோ ஒரு ஹீரோவை வந்து நம்ம வந்து ஒரு நகை திருடனாவே பார்க்க முடியும். கரெக்ட். ஆமாம். இல்லை அது உணர முடியும். ஆமாம் ஆமாம். அதெல்லாம் அவர்கிட்ட நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். தனுஷ் அவர்கள், தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ராடினரி. அவர் வந்து என்னென்னா இப்போ டைரக்டர்கிட்ட கேட்டுட்டு சாதாரணமாக தான் இருப்பாங்க. எதுவுமே ஒன்றுமே அவர் கேட்குறதே நமக்கு கேட்டுட்ருக்காரான்னு இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து நின்று பண்ணார்னா அப்படியே நமக்கு வந்து அந்த கேரக்டரோடைய ஜூஸ் நமக்கு இறங்கிடும். அது வீஃபண்டர் பார்க்குறோம்ல நம்ம, அப்படிங்கிற ஜூஸ் பண்ணி வரும் நமக்கு. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக ஜஸ்ட்ல கிட்ட வந்து பண்ணிட்டு போவார். ஓகே ஓகே. இப்போ இவங்க எல்லாருமே கிரேட் ஆர்டிஸ்ட். இதில் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே நேஷனல் ஆர்டினர். சுராஜ், ஃபகத், தனுஷ் அவர்கள், விக்ரம், எல்லாருமே நேஷனல் அவர்கள். இதுக்கெல்லாம் மேலே ஒரு ஆள் இருக்கார், மம்முட்டி சார். அவர் கூட 4 படம் பண்ணிட்டீங்க இல்லை? அவரை பற்றி நிறைய பேசிட்டீங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனை நம்ம ரெடி டேக் சொல்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீல் கன்வே ஆகும், எப்படி இருக்கும் அது? அவருக்கு நிறைய இருக்குது சாருக்கு சொல்கிறது. பேரன்பில் ஒன்று எனக்கு ரொம்ப இதுவான ஒரு சீன் இருக்கும். அந்த ஒரு செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போய் பேசுகிறேன். ஆமாம் ஆமாம். அந்த சீன் ரொம்ப பயங்கரமான. வேறு சினிமாக்கள் வந்திருக்கானே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படி சீனை. அப்படி ஒரு அப்பா போய் அப்படி ஒரு பேசுகிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அந்த அம்மா வந்து இப்படி அடிக்கணும் சாரை, அது கேட்டோங்க. அவங்க பயப்படுறாங்க. நான் ராம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், ஒரு 10 பேர் தான் இருக்கும் உள்ள அந்த சீன் எடுக்கும்போது. எப்படி இவர் இந்த சீனை பண்ண போகிறாரு, இது எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு பார்த்தா என்னால் அதை சொல்ல முடியல. அவ்வளவு பெயின் இருந்துச்சு எனக்கு அந்த சீனில் அவர் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ். அது முடிஞ்சோடனே சாதாரணமாக இருக்கார். சும்மா அடிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு அந்த கேரக்டருக்கு போகிறாரு. அப்படியே பெரிய ஒரு உண்மையாக மெகா ஸ்டார்ன்றது வந்து உண்மையான மெகா ஸ்டார் அவர். ஓகே. ஆசை இருக்குதா நம்ம ஃப்ரேமில் இவங்களை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி? எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆசை இருக்குது. விஜய் சாரோட ஒர்க் பண்ணோம், அஜித் சாரோட ஒர்க் பண்ணோம், ரஜினி சாரோட ஒர்க் பண்ணோம், கமல் சாரோட ஒர்க் பண்ணோம். நிறைய பெரிய நீண்ட எஸ்கே சாரோட ஒர்க் பண்ணோம். நிறைய பெரிய ஆசைகள் இருக்குது. பட் அது எப்படி எங்கே என்ன மாதிரி உருவாகும் தெரியல. ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இப்படி ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சார்? இந்த மாதிரியான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும்ட்டு மேபி பீரியட் ஃபிலிமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கர்ணன் மட்டும்தான் 90s நடக்கிற மாதிரி சம்திங் கொஞ்சம் வந்ததுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் கரண்டில் நடக்கிற மாதிரி தான் கதைகள். இல்லை ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணலான்னு ஆசை இருக்கும், இல்லை ஒரு ஃபேண்டசி மூவியில் பண்ணலான்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி ஆசை இருக்குதா? நிறைய இருக்குது. அது வந்து பீரியட் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது. பீரியட்னா பஜ்ராவ் மஸ்தானி மாதிரி, பாகுபலி மாதிரி, கங்குபாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ஒர்க் எனக்கு படம். அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங்காக இருக்கும். அதில் அவருடைய சுதீப் சட்டர்ஜி அவர் தான் சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருப்பார். அது பஜ்ராவ் மஸ்தானி ஆகட்டும், அவரோட அந்த கங்குபாய் ஆகட்டும், கங்குபாயெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர் சார். வேற என்ன ப்ராஜெக்ட்ல இப்போ போயிட்டு இருக்கு? தனுஷ் சார் கூட அடுத்த ப்ராஜெக்ட் விக்னேஷ் ராஜா பண்ணுறாங்க, போர் தொழில் பண்ண டைரக்டர். ஓகே, அது போயிட்டு இருக்கு. கரெக்டாக வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் அடுத்து பண்ண போகிறோம். சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். வீரதீரசூரன் பற்றி நிறைய பேசணும். ஜென்ரலாக அவங்கள பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆடியன்ஸும் கண்டிப்பாக பிடிக்கும். நைஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இன்டராக்ட் பண்ணதில் ரொம்ப நாளாக கேள்வி கேட்டீங்க. தேங்க்யூ. ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.